ஸ்ரீ வீதராகாய நமஹ. ஜெயின் பாரதம் தொடர் எண் 13. வணக்கம் பவ்யர்களே. காம இச்சைக்கு அடிமையாகிய பாண்டுவும் குந்தியும் கள்ளத்தனமான புணர்ச்சியிலே ஈடுபட்ட காரணத்தினாலே அவள் கருவுற்றால். அதன் விளைவால் கர்ணன் என்கிற ஆண் குழந்தை பிறந்தது என்று சென்ற தொடரிலே கூறியிருக்கின்றேன். அதை வைத்துக்கொண்டு அங்கே என்ன ஆரவாரம் கொண்டாட்டங்களா நடத்த முடியும்? அது ஒரு ரகசியமான ஒரு சம்பவம் போல நடந்துவிட்டது. அப்போது குந்தியின் தாய் சுபத்ரை என்ன செய்கிறாள்? இளம் சூரியன் போல் ஒளி பெற்று விளங்கிய அந்த குழவியை கண்டு அதை எவ்வாறு பிரிவது என்று எண்ணி சுபத்ரை சிறிது மன தடுமாற்றம் உற்றாள். என்றாலும் அரச குலமாயிற்றே, பழிக்கு அஞ்சும் மன உறுதி பூண்டு குழந்தையை தூய வெண்ணிற ஆடை ஒன்றிலே சுற்றி எளிதிலே நீரில் மூழ்கிவிடாதவாறு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அழகிய பேழையிலே அந்த குழந்தையை வைத்து அதனோடு எழுதப்பட்ட ஒரு ஓலையினை அந்த பேழையின் உள்ளே வைத்து மூடி அரசாங்கத்தினுடைய லட்சினை என்று சொல்லப்படுகின்ற சின்னம், அரசாங்கத்தினுடைய சின்னம், அதை பொறித்து அதை ஒரு ஏவலரிடத்திலே அழித்து பத்திரமாக கொண்டு சென்று நள்ளிரவு பொழுதிலே யமுனை ஆற்றிலே விட்டுவிடுமாறு கட்டளையிட்டாள் குந்தியின் தாய் சுபத்திரை. அக்குழவைக்கு தாய் கன்னிப்பெண் குந்திதான் என்பது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது. அதனால் அரச குலத்திற்கே களங்கம் வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே இந்த மாதிரி ஒரு செயலை சுபத்ரை ஒரு இரவு நேரத்திற்குள்ளே, இரவு பொழுதிற்குள்ளேயே செய்து முடித்தாள். பவ்யர்களே, இப்போது விண்புகழ் குரு கோலத்து வீரரின் மரபில் தோன்றி விண்புகழ் குரு கோலத்து வீரரின் மரபில் தோன்றி மண் புகழ் கொள்ள வந்த மண் புகழ் கொள்ள வந்த மணங்கவர் குழவே தன்னை
மனங்கவர் குழவி தன்னை தன்பொரு யமுனை தன்பொரு யமுனை தன்னில் தகபுற கண்டெடுத்து தன்பொரு யமுனை தன்னில் தகபுற கண்டெடுத்து அன்போடு வளர்ப்பார் ஆரே அன்போடு வளர்ப்பார் ஆரே அவர்க்கு யாம் அன்பராவோம் அவர்க்கு யாம் அன்பராவோம். பவ்யர்களே, இந்த ஓலையில் எழுதப்பட்ட செய்தி இதுதான். விண்ணோரும் போற்றுகின்ற குருகுலத்து வீரனுடைய மரபிலே தோன்றிய அந்த பாண்டு மன்னனுடைய மண்புகழ் கொள்ள வந்த மனங்கவர் குழவி தன்னை பூவுலகமே போற்றக்கூடிய அளவிற்கு புகழ் வாய்ந்தவனாக விளங்கப் போகின்ற இந்த குழவி, இந்த குழந்தையை பார்ப்போர் மனதையெல்லாம் கவர்கின்ற தோற்றத்திலே அமைந்திருக்கின்ற இந்த குழந்தையை தன் பொரு யமுனை தன்னில் தகபுற கண்டெடுத்து இந்த யமுனை ஆற்றிலே விடப்பட்டிருக்கின்ற இந்த மரப்பேழையிலே வைத்து அதை பாதுகாப்பாக மிதக்க விட்டிருக்கின்ற இந்த குழந்தையை நன்கு பார்த்து கண்டெடுத்து அன்போடு வளர்ப்பார் ஆரே அவர்க்கு யாம் அன்பராவோம். அன்போடு அந்த குழந்தையை கண்டெடுத்து வளர்ப்பவர் யாராக இருக்கிறார்களோ அவருக்கு அந்த குடும்பத்தாருக்கு யாம் அன்பராவோம். யாம் அன்பராவோம் என்றால் யாம் உறவினராவோம் அல்லது நண்பராவோம் அல்லது அவர் மீது பற்று கொண்டவராவோம், அவர் மீது நேசம் கொண்டவராவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சீல் போட்டு அந்த அரசாங்கத்துடைய லட்சினை அதை பொறித்து அந்த ஓலையிலே யமுனை ஆற்றங்கரையிலே விட்டார்கள் என்று இந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. பவ்யர்களே, இந்த வண்ணம் ஆற்றிலே விடப்பட்ட அந்த பேழை அல்லது பெட்டி யமுனை நதி தாயின் அலை வீசுகின்ற கரங்களினாலே அன்போடு தவழ்ந்து தவழ்ந்து எடுத்து செல்லப்பட்டு சம்பாபுரம் என்கிற நகருக்கு அருகிலே ஒரு படகோட்டியாலே அடையாளம் அறியப்பட்டு அல்லது கண்டெடுக்கப்பட்டு அந்த நகரினுடைய அரசன் ஆதித்யன் என்பவனிடத்திலே சேர்ப்பிக்கப்பட்டது. யமுனை ஆற்றிலே படகோட்டியாக இருக்கின்றவன் அந்த பேழை மிதந்து வருவதை கண்டு ஆச்சரியமடைந்தான். பார்ப்பதற்கு பவித்திரமான நல்ல மெருகூட்டும் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அந்த பேழையை பார்க்கின்ற போது இதோ தண்ணீரிலே மிதந்து வருகின்ற கழிவு என்று ஒதுக்கிவிட முடியுமா? அவன் படகோட்டி, அவனுக்கு அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. எனவே அந்த பேழையை அவன் எடுத்தான். அவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட அந்த பேழையை, அந்த பெட்டியை அந்த நகரத்தை ஆண்டு வருகின்ற அரசன், சம்பாபுர நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசன் ஆதித்யனிடத்திலே கொண்டு போய் சேர்த்தான்.
அடையாள குறியோடு வந்த அந்த பெட்டியிலே இளம் கதிரவனை போன்று அப்போது உதிக்கின்ற புத்தம்புது கதிரவன், பகலவன், பாஸ்கரன், அதனுடைய தோற்றத்தை போன்று கண்ணுறங்கி கிடக்கின்ற அந்த குடவியை, அந்த பெட்டியை திறக்கின்ற போது இந்த மாதிரி இந்த ஒரு குழந்தை கண்ணுறங்கி கிடக்கின்றது. அதை கண்ட அரசன் ஆச்சரியமடைந்தான், வியப்பிலே மூழ்கினான். ஓலையிலே எழுதப்பட்டிருந்த செய்தியை படித்தான். அது மேலும் அவனுக்கு அதிர்ச்சி ஊட்டிய வியப்பை தந்தது. தன் பட்டத்தரசி ராதை என்பவளை அழைத்தான். அந்த குழவியை கருத்துடன் வளர்த்து வருமாறு அவளிடத்திலே ஒப்படைத்தான். அந்த குழவிக்கு கர்ணன் என்று திருநாமமிட்டு மகிழ்ச்சி அடைந்தான் அந்த சம்பாபுர அரசன் ஆதித்யன். ராதை குழந்தையுடைய கர்ண பிரதேசத்தை, அதாவது அந்த காது பகுதிக்கு தான் கர்ண பிரதேசம் என்று அழைப்பார்கள், அதை அடிக்கடி தடவி கொடுத்து மகிழ்ந்ததினாலே கர்ணன் என்று அழைக்கப்பட்டான் என்று ஸ்ரீபுராணம் கூறுகிறது. பவ்யர்களே, கர்ணனுடைய சிறப்பியல்புகளை பற்றி ஒரு 2 நிமிடம் பார்ப்போமா? அந்த அரசியின் அரவணைப்பிலே ராதையின் அரவணைப்பிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்பிறை போல வளர்ந்த கர்ணன் ராதையை தாயாக பெற்றதும் ஒரு பெறற்கரிய பேரென்று கருத வேண்டும். அவன் வளர்ந்து குமரனாகி சகல கலைகளையும் கற்று தேர்ந்து சிறந்து விளங்கினான். அவன் வீரன், தீரன். அவன் கண்ணிக்கு பிறந்தவளாயினாலும் கற்றோர்க்கு தலைவனாகவும் ஆசாபாசங்களை உடையவனாக இருந்தும் தன் செயல்களிலே பவித்திரமுடையவனாகவும் குந்திக்கு பிறந்தவனாக இருந்தால் கூட அவனுக்கு பின் பிறந்த அர்ஜுனனுக்கு பகையாளனாகவும், பாண்டுவுக்கு புத்திரனாக பிறந்தாலும் பாண்டவர் குழுவிலே இருந்து அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவனாகவும், அந்த குழுவினர் பாண்டவர்கள் 5 அவர்களோடு சேராதவனாகவும் அமைந்தது. இதெல்லாம் விதியின் விளையாட்டு. கொடை குணமும் இன்சொல்லும் அருள் குணமும் இயல்பாகவே அவன் குருதியிலே ஊறியிருந்தது. மாந்தர் அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற பண்புடையவனாக அவன் இருந்தான். பண்புடையவனாக அவன் விளங்கினான். அவனையெல்லாம் புகழப்பட்டான். அவன் வீரம் போற்றப்பட்டது. பவ்யர்களே, தொடர்ந்து கதையினை நாளைக்கு கேட்போமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.